சத்யாவும் ரேகாவும் லவ் பண்ணுற விஷயம் ஆஃபீஸில் ஆட்கள் மூலமாக ரேகாவோட அப்பாவுக்கு தெரிய வருது. உடனே ரேகா அப்பா சத்யா மேலே செம கோவமாக இருக்கிறாங்க. சத்யாவையும் வர சொல்கிறாங்க. சத்யா வந்ததும் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சாரா, உனக்கு இந்த ஆஃபீஸில் நான் வேலை போட்டு கொடுத்ததும் இல்லாமல் நீ என் பொண்ணையும் லவ் பண்ணி என்னை ஏமாத்துறியா, என்ன தைரியம் உனக்கு அப்படின்ட்டு சத்யாவை போட்டு அடிக்கிறாங்க. உடனே சத்யா அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இனிமேல் இந்த ஆஃபீஸில் உனக்கு வேலை இல்லை, இனிமேல் என் பொண்ணுக்கிட்ட நீ பழகிறத பார்த்தேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் என் பொண்ணுக்கு தெரியக்கூடாது. என் பொண்ணுக்கு நீயாவே வேலையை விட்டு நின்ன மாதிரி தான் இருக்கணும். நான் சொல்லி தான் நீ வேலையை விட்டு நின்னுன்னு அவன்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சு உன்னை உயிரோடவே விட மாட்டேன், ஜாக்கிரதை அப்படி சொல்லிட்டு சத்யாவை மிரட்டி அனுப்புகிறாங்க. சத்யாவும் அடுத்து ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக மாட்டாங்க. ஆஃபீஸ்க்கும் வரல, ஃபோனே எடுக்க மாட்டாரு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ரேகா சத்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதும் சத்யா எதுக்காக ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சத்யா கிட்ட கேட்குறாங்க. உடனே சத்யா எடுத்துக்கிட்டு இனிமேல் நமக்குள்ள எந்த இதுவும் வேண்டாம், இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், என்ன நீ வாட்டில் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன், லீவ் வாட்டில் முடிச்சுக்குவேன்னு சொல்லுவேன், உன்னை யார் மிரட்டினது, எங்கள் அப்பாவா, சொல்லு சத்யா அப்படின்னு ரேகா கேட்குறாங்க. இல்லை, நம்ம ரெண்டு பேத்துக்கும் அந்தஸ்து ஒட்டு வராது, அதனால நமக்குள்ள எந்த இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சத்யா சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே ரேகா இருந்துக்கிட்டு இப்போவே வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. எங்கே கூட்டு போகிற ரேகா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வா அப்படின்னு சத்யாவை கூப்பிட்டுட்டு நேராக அவங்க அப்பா முன்னாடி நிப்பாட்டுறாங்க. நிற்க வச்சு, அப்பா எதுக்காகப்பா சத்யாவை நீங்கள் மிரட்டினீங்க, சொல்லுங்கப்பா, நான் லவ் பண்ணுறதுனால தானே நீங்கள் மிரட்டினீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, சத்யாவை நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்ப்பா, அவருக்கும் நமக்கும் அந்தஸ்து ஒத்து வரலன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்கிறீங்களா, என்னப்பா நீங்கள் இப்படிலாம் நினைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, நீங்களும் அம்மா மாதிரியே இருக்கீங்கப்பா, நான் உங்ககிட்ட என்னுடைய லவ்வை சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணி எங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுடுவீங்கன்னு நினச்சா நீங்கள் சத்யாவே வேலைக்கு வரக்கூடாதுன்னு மிரட்டியிருக்கீங்களே, என்னப்பா இதெல்லாம், உங்ககிட்ட இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. உடனேவும் இவன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி நான் ரேகா, இவன் எப்படி ரேகா உனக்கு தகுதியானவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் தகுதியானவர்னு சொல்லி தானேப்பா இந்த ஆஃபீஸில் முக்கியமான பொறுப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க, அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில் தகுதியானவரா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது சத்யாவோட தான்ப்பா, இல்லைனா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்கிறாங்க. உடனேவும் ரேகாவோட அப்பா, இவ்வளவு நீ உன் முடிவில் உறுதியாக இருந்தேன்னா அவனை நான் மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ரேகாவுக்கு சந்தோஷமாயிருது. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.